வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மாற்ற போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இப்படிலாம் சொல்லி ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டரை பத்தி பேச போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய பில்டப்லாம் கிடையாது. வி ஆர் ஆக்சுவலி டூம்டு. இந்த சூழல்ல என்ன நடந்தா என்ன, அதான் ஹாய் போச்சே அப்படின்றதுனால சும்மா ஜாலியா ஏதாவது ஒன்று பண்ணலாமே. என்ன சொல்றீங்க? இல்ல முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பேசணும். பாருங்க, அங்க அப்படி நடந்துட்டு இருக்கு, இங்க இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஐயா நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா தாராளமா போய் பாருங்கய்யா ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. we are doomed. வேற வழி கிடையாது. நம்ம இந்த வழியிலேயே பயணிக்கலாம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த சில பேர் பிழைப்புக்காக வெளிநாடு போகிறார்கள், சிங்கப்பூர் போகிறார்கள், மலேசியா போகிறார்கள். ஆனா போற இடத்துல எல்லாம் அவங்க இங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே பண்ணி பழக்கப்பட்டுட்டாங்கல்ல. அப்படி பண்ணி மிதி வாங்கின ஒரு சம்பவத்தை பார்த்தாகணுமா இல்லையா? லெட்ஸ் என்ஜாய். we are doomed. வணக்கம் தமிழ் சொந்தங்களே. வணக்கம் தமிழ் சொந்தங்களே. வெளிநாட்டுக்கு போயிடுறது, அங்கே ஏதாவது உரண்டை இழுக்கிறது, ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா வணக்கம் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு வீடியோ போடுறது எல்லாம் வரலாற்றுல இருந்தா எடுத்து சொல்றேன். இப்படி பஜாஜ் சர்வீஸ் சென்டர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதெல்லாம் ஒரு பழைய வரலாறுங்க. அது உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது. புரிஞ்சவன் பிஸ்தா. வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு வந்து தளபதி படம் வந்து நான் சிட்டி ஸ்கொயர் மால்ல வந்து பார்க்க வந்தேன். பார்க்க வந்தீங்க, சொல்லுங்க. நான் உள்ள டிக்கெட் போட்டு நான் போயிட்டேன். நான் கிளாப் பண்ணேன், விசில் அடிச்சேன். நான் வந்து கிளாப் பண்ணீங்க, விசில் அடிச்சீங்க. ஓ, விசில் அடிச்சீங்களா? விசில் அடிச்சேன். நான் வந்து தளபதியோட லாஸ்ட் படம் வந்து விசில் அடிச்சேன், வந்து கிளாப் பண்ணேன். உள்ள தியேட்டருக்குள்ள விசில் அடிக்க கூடாதுன்றாங்களா? என்னை வந்து நான் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன். உள்ள போயிட்டேன். என்னை வந்து செக்யூரிட்டி வந்து உள்ள வந்து என்னை வந்து ஒருத்தனை வந்து என் அம்மனை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சதி, திமுக சதி. சிங்கப்பூர்ல இது நடந்திருக்கு. சிட்டி ஸ்கொயர் மால்ல வந்து சிங்கப்பூர்ல ஒரு தமிழனுக்கு விசில் அடிக்க உரிமை இல்லையா? கிலாப் தட்ட உரிமை இல்லையா? காசு கொடுத்துக்கோம்ல, அந்த காசை ரிட்டர்ன் பண்ணோம்ல. கரெக்டா பேசுறாருப்பா. நான் கிலாப் தட்டினேன், நான் விசில் அடிச்சேன், என்ன வெளியே அனுப்பிட்டு ரைட்டு. காசை ரிட்டர்ன் பண்ணுமா இல்லையா? நீ கரெக்டா பேசுறாருப்பா. தளபதியோட டைட்டில் கார்டே வரலங்க. எப்ப தளபதியோட டைட்டில் கார்டே வரலன்னா அப்புறம் ஏன்ப்பா கிலாப் தட்டின? ஏன்ப்பா விசில் அடிச்ச? தளபதியோட டைட்டில் கார்டே வரலங்க. அதுக்கு முன்னாடியே எங்களை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எப்ப ஒண்ணுதான் வெளியே அனுப்பிட்டாங்களேப்பா? முன்னாடியே எங்களை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கரெக்டா போலீஸ்கார கும்பல்னு சொல்றாங்க. போலீஸ் வேணாம். அந்த ரிஸ்க் மட்டும் நம்ம எடுக்க வேணாம். இது பிரச்சனை கிடையாது. இது ஒரு படம் தான். இது ஒரு படத்தோட முடிஞ்சிடும். ஒரு டிக்கெட்டுக்காக வாழ்க்கையை தொலைக்க வேணாம். போலீஸ் கிளீஸ் நோ 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 நோ. நாங்க ஊருக்கு போய் தொழில் படங்க தயாராக. இங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து சப்ளை கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, எந்த கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி அப்படின்னு நாங்க வந்து அவங்களுக்கு அடிமையாகவும் தயாரா எனக்கு இல்ல. நாங்க ஊருக்கு போய் நாங்க தொழில் படம் தயாரா இருக்கோம். தொழில் என்ன தொழில்? விசில் அடிக்கிற தொழில். அவங்களுக்கு அடிமையாகவும் தயாரா எனக்கு இல்ல. நாங்க ஊருக்கு போய் நாங்க தொழில் படம் தயாரா இருக்கோம். அது இப்போ தியேட்டருக்கு வர்றப்பதான் அது தோணுது உங்களுக்கு. கரெக்டா? இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ஞானோதயம் வரல, இப்பதான் வந்திருக்கு இந்த ஞானோதயம். சரிண்ணே, சொல்லுங்க. அவங்களுக்கு அடிமையாகவும் தயாரா எனக்கு இல்ல. நாங்க ஊருக்கு போய் நாங்க தொழில் பண்ண தயாரா இருக்கோம். அப்புறம் அந்த தொழிலை பண்ண வேண்டித்தானே, அப்படியே இங்க வந்திரு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பானா இல்லையா? நீங்க இந்த காமெடி பார்த்திருக்கீங்களா இல்லையா? வடிவேலு காமெடி. நாங்க ஒவ்வொரு இளைஞர்கள், தளபதியோட தொண்டர்கள், நாங்க வந்து காசு கொடுத்து தான் போனோம். காசு கொடுத்து போனீங்களா? டிக்கெட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போனோம். ஏன் நன்மை பாருங்க, போராடுறேன். நண்பனையும் பொத்து விடாதப்பா. நீதான் இப்படி பிரச்சனையினுடைய ஆழம் தெரியாம வீடியோ போடுற. நண்பனையும் இதுல கோத்து விடாதப்பா, வேணாப்பா. விசில் அடிச்சதும் கிளாப் பண்ணதும் தப்பா? கிளாப்னா கைத்தட்டல். கிளாப் என்றால் கைதட்டல். கிளாப்னா கைத்தட்டல். அது பண்ணும் தப்பா? கிளாப் என்று சொல்வதற்கு பதில் கிலாப் என்று சொல்கிறீர்கள். அதை தவிர்க்கவும். எங்களை வெளியே வச்சுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. போலீஸ் நோ போலீஸ். எங்களை வெளியே வச்சுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க ஒண்ணு அதெல்லாம் வேணாங்க. அதான் வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, டிக்கெட்டுக்கு காசு தரமாட்டேன்ட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு போலீஸ்லாம் நீங்க சொல்ல வேணாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்ப வேண்டியது தானே. போயிருக்கலாமே. நாங்க கொலை பண்ணோமா என்ன பண்ணா? கொலை பண்ணமா கொள்ளை அடிச்சுமா அப்படி சொல்லு. கொலை பண்ணமானா
கொலை பண்ணமா என்ன ஒண்ணா, பிரார்த்தனை பண்ணமா என்ன வேணா, பவுடர் ஓட்டணுமா என்ன ஒண்ணா. அதெல்லாம் இங்க இருக்கிற உங்க ஆட்கள் பார்த்துப்பாங்க. நீங்க ஒன்றும் அங்க பெருசா பண்ண வேணாம். அதெல்லாம் வீடியோவே போடுறாங்க. போயா தளபதியோட கடைசி படம் உயிரை கூட கொடுப்பான். வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக போராடுகிற இவரை போன்ற நபர்களுக்கு நீங்கள் ஒரு பாராட்டு கடிதம் எழுத வேண்டாமா? படம் பார்க்காம காசு கட்டினா படம் பார்க்காம எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்களது ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டாமா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டபடி கிளிக்க வேண்டாம், நக்கல் அடிக்க வேண்டாம். பாவம் தம்பி, இந்த பாராட்டுங்களேன், ஆதரவு கரம் நீட்டுங்கள் ப்ளீஸ். படம் பார்க்காம காசு கட்டினா படம் பார்க்காம எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இது அநியாயம், இது அக்கிரமம். அடுத்த தடவை படம் பார்க்க உள்ளே விடாதீங்க, ஏன் நாட்டுக்குள்ளாரியே விடாதீங்க. திரும்ப வருமா அனுப்பிட போறாங்கப்பா, பார்த்து கொஞ்சம் சூகனமா இருக்கு. இதுல ஃப்ரெண்டு வேற கோத்து விடுற பத்தியா நீ? பண்ணா கைத்தட்டல், அது பண்ண தப்பா? பப்ளிக் நியூசன்ஸா அவங்க அதை பாக்குறாங்களா? அவன் என்னவா பார்த்தா நமக்கு என்ன? நாம ஊர்ல தானே பண்ணோம், இங்க வந்து ஏன் பண்ணக்கூடாதுங்கிறாங்க? அது தவறுல, அது தப்புங்க. கொலை பண்ணமா என்ன ஒண்ணா, பிரார்த்தனை பண்ணமா என்ன வேணா, பவுடர் ஓட்டணுமா என்ன ஒண்ணா. சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லாம் சின்ன பசங்க பண்றது தானே. இதை போய் ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தா நம்மளை கிரிஞ்சுட்டுருவாங்க. அடுத்தது பார்க்கலாம், நம்மளை கிரிஞ்சுட்டுருவாங்க. இவங்க பண்றதெல்லாம் சூப்பர் தான், ஏதோ இவங்க பண்றதெல்லாம் கிரிஞ்சு இல்லாத மாதிரி. சரி ரைட், அது நமக்கு தேவையில்லாத ரைட். வாட் நெக்ஸ்ட்? ஏய், தமிழ்நாட்டுக்காரன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இவரு பேசுறத பார்த்தா தமிழ் மாதிரியே தெரியலையே. யார் சாமி இவரு? தீவிர ரசிகரா இருக்கு. தளபதி தளபதி ஆட்லக்கு இது, தளபதி ஆட்லக்கு இது. அப்ப அதை வரிச்சுனா கொஞ்சம் கீழே வயிற்றுலக்கு இது. வெரி சாரி, அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் அமைச்சர் இல்லையா? அதை வரிச்சுன்னா தலைவரை லாட்ரிக்குன்னு சப்போர்ட் தலைவரை பெருசா எடுத்துக்காதீங்க. கட்சியே உங்க பின்னாடி தான் இருக்குதாமே. கெத்து தலைவரா நீங்க இல்லைன்னா டிவிக்கே இல்லை. டிவிக்கே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சொல்ல போனா ஆட்சி அதிகாரம் தளபதி கையில இருக்கலாம், ஆனா அது தளபதியை உருவாக்க தெரிந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அது நீங்க தான் தலைவரா. அதை வருச்சுனா ஜோக் அடிக்கல, சீரியஸா சொல்றேன். பட் தளபதி நெஞ்சிலுக்கிறாரு. தளபதி ஆட்ல இருக்கு சார், அது டயலாக் ஆர்ட்ல இருக்கு. அந்த டைம்ல பையன் பிறந்துச்சு வீட்ல. பையன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வீட்ல பையன் பிறந்தான். பெரிய பையன் பேரு விகில் விஷ்ணு சார். மூத்த பையன் பேரு பிகிலு. ஆமாங்க சார். பிகிலு, இந்த பேர்லாம் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுற இடத்துல, இல்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கிற இடத்துல, இல்ல வெளிநாட்டுக்கு போற இடத்துல, அப்பா கொஞ்சம் யோசிக்க வேணாமா? வயசாத உனக்கு? பிகிலுக்கு 5 வயசு ஆகுது சார். சரி சரி. அடுத்த பையன் பேர் பீஸ்ட். பீஸ்ட். 3ஆம் நம்பர் பையன் பாரிஸ். 2வது பையன் பேரு பீஸ்ட், 3வது பையன் பேரு வாரிஸ். ஆனா அந்த படத்து பேரை தூக்கி நீ வச்ச பாரு. ஆனா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இதை கேட்டாருன்னா ரொம்ப பெருமைப்படுவார். 3ஆம் நம்பர் பையன் பாரிஸ். வாரிசு 3 பசங்களா? ஆமாங்க, இப்போ 4 ஆக போகுது பசங்க. 4 ஆக போதா ஆயிடுச்சா? இல்லங்க, ஆக போகுது சார். பெரிய பையன் பேரு பிகிலு, அவனுக்கு 5 வயசு தான் ஆகுது. அதாவது 5 வருஷம் தான் ஆகுது அவன் பிறந்த. அதுக்குள்ளார நீ 3 பிள்ளை பெற்றிருக்க, 4வது லோடிங்னா என்ன கணக்குல போயிட்டு இருக்கு எனக்கு புரியல. ஓ, அப்போ 4வது பையன் வர போறான். ஆமாங்க, ஜனநாயகன் சார். 4வது பையன் வந்தா ஜனநாயகன் பேரு இருப்பா. சூப்பர்டா, சூப்பர். நீங்க கலக்குங்க, நீ போயிட்டே இருக்கணும். இது யாருக்கு பெருமையோ இல்லையோ, தளபதிக்கு பெருமை. ஆட்லே இருக்காரு தளபதி. ஆட்டு இந்த பக்கம் இருக்கு, சாரி இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் இல்ல, மேல இருக்கு. மேல இல்ல, கொஞ்சம் கீழே இருக்கு. கீழே இல்ல, கொஞ்சம் உள்ளார இருக்கு. தளபதி ஆட்ல இருக்கு சார். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. we are doomed. பழகிக்கணும் நீங்க. அடுத்தது பார்க்கலாமா? நான் யாருன்னு கேளுங்களேன். இது என்னடா கதையா இருக்குது? பேட்டி எடுக்க வந்து நான் யாருன்னு கேளுங்களேன். நான் யாரு தம்பி? நீங்க யாரு சொல்லுங்க. சிஎம் தம்பி. நான் என்ன கேளுங்களேன். கேட்கறது இருக்கட்டுமா? என்னமா வாய்ஸ் அது? பார்த்தீர்களா நண்பர்களே, இந்த மாதிரியான ரசிகர் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு நேபாள் புரட்சி எல்லாம் என்ன பெரிய விஷயம்? என்னென்னமோ பண்ணலாம், நடக்க இருக்கும். we are doomed. வெரி சாரி. இதெல்லாம் நம்ம ஏன் இப்ப பேசணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை சிந்திப்பதற்காக. இதுல சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது?
இனிமே சிந்திக்காதீங்க. சிந்திக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. பார்த்தீர்களா, ரசித்தீர்களா, சிரித்தீர்களா, அவ்வளவுதான். போயிட்டே இருங்க. we are doomed. ரீசெண்டாக இந்த கரூர் விக்டிம்ஸ்னுடைய குடும்பத்தாருக்கு அரசு பணி வழங்கினார் தமிழக முதலமைச்சர் விஜய். அதை குறித்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அதை பற்றி விரிவான ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பேசியிருக்கேன். ஃபேக் ஐடி பாட்காஸ்ட்டில் அந்த பாட்காஸ்ட் முழுசாக கேட்டு பாருங்கள். அந்த லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், லிசன் பண்ணி பாருங்கள். அது போக கொடுத்துருக்கிறது இடைக்கால தடை தான். அதாவது இந்த வழக்கு விசாரிக்க போகிறாங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க. அவ்வளோதான். இன்னும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்லாம் வர வேண்டியது இருக்குது. அது சரி, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, இன்டரிம் ரிலீஃப்னா என்ன, இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது ஏங்க சார்? அதெல்லாம் யாருக்கு தேவை? ஏங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாரு பாருங்க, க்யூட்டாக இருக்காரு, இப்படி சிரிக்கிறாரு பாருங்க, க்யூட்டாக இருக்காரு அப்படின்றாங்க. இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக நீ இருக்கிறதுனால இது உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து புரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு எப்படி தோணுச்சு அவங்க அந்த மாதிரி அறிவிச்ச உடனே? அது வந்து ரொம்ப அநியாயமா தான் தோணுச்சு. ஏன்னா இப்ப அந்த அவங்க அறிவிச்ச அந்த 31 32 வேகன்சியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட். இப்ப அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து குரூப் 4 சிலபஸே எப்படி இருக்கும்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே சமமா இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஃபேக் ஐடி சேனலுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. பைமே காஃபியினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பைமே காஃபியினுடைய QR கோட் இங்கே தரேன், இல்லை UPI QR கோட் வேணும்னா அதையும் இங்கே தரேன். அதையும் பயன்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூடோ சயின்ஸ் பேசி திரியிற இலுமினாட்டி கதைகளை தேடுற சாதி வெறியில் ஊறி கிடக்குற முட்டா பய ஊருல வாழுற தவக்களையா தாவர குதிக்கிற தற்கரியா தேயிர மேயிற இப்படியே இருந்தா எப்படி இனியாவது மாறணும் மாத்தணும். சயின்டிபிக் டெம்பர் கொஞ்சம், பெரியாரின் பார்வையில் கொஞ்சம் சேர்த்தே நாம் இதுகளை செய்ய பார்ப்போமா பட்டி டிங்கரி. அதுக்காக கேளுங்க இப்போ ஃபேக்கர் பொட்டாஸ் எப்போ பட்டாசா கொஞ்சம் பக்காவா செஞ்சோம்.